வணக்கம். ஸ்ரீ வாப்பாத்தியம்மன் ஜோதிடம். நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கணவன் மனைவி யார் அதிகாரம், குடும்பத்தில் கணவன் மனைவியில் யார் அதிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கணவர் பேச்சை கேட்டு மனைவி நடப்பாங்களா, இல்லை மனைவி பேச்சை கேட்டு கணவர் நடப்பாரான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக 2 ஜாதகம் எடுத்திருக்கோம். ஆண் ஜாதகம். முதல்ல உள்ள ஆண் ஜாதகத்தை பாருங்கள். லக்கணம் வந்து மேச லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார். மனைவி குறிக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடம் சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல சம பலத்தோடு இருக்கார். முதல் ஜாதகத்தில் வந்து கணவன் பேச்சு கேட்டு மனைவி நடப்பாங்க. அந்த கணவர் வந்து லக்கணத்தில் செவ்வாய் இருக்கறனால அந்த கணவர் வந்து ரொம்ப கோவக்காரராக அவசரப்படுறவராக இருப்பார். ஒரு நிதானம் இருக்காது. ஆனால் 7 கூடிய சுக்கிரன் வந்து குரு வீட்டில் இருக்கனால அந்த மனைவி கொஞ்சம் நிதானம், பொறுமை எல்லாமே இருக்கும். அதனால் கணவர் என்ன தான் திட்டினாலும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே உதாரண ஜாதகம் 2ஆம் ஜாதகத்தை பாருங்கள். லக்கணம் வந்து கும்ப லக்கணம். ஜாதகர் குறிக்கக்கூடிய சனி வந்து நீசமாயிட்டார். ஆனால் மனைவி குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது மனைவி பேச்சு கேட்டு கணவர் நடப்பார். மனைவி ரொம்ப அதிகாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சனியாக லக்கணம் கும்ப லக்கணம் சனியாக இருக்கணும். இவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். மனைவி என்ன சொன்னாலும் கேட்பார். அடித்தாலும் கூட வாங்கிக்குவார். ரொம்ப பொறுமையாக இருப்பார். மனைவி எவ்வளோ தான் அதிகாரம் பண்ணாலும் சரின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிற அந்த பக்குவம் வந்து இந்த கும்பலக்கணம் உதாரண ஜாதகம் 2ல் உள்ளவருக்கு இருக்கும்.